ஆனால் விஜய் ஃபேக்டருங்கிறது புதுசாக இந்த முறை இருக்கலாம் சார். இதுவரை இந்த மாதிரி ஒரு மாஸ் லீடர் முதல் முறையே, அது எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு ஒரு மாஸ் லீடர் முதல் முறையாக ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை காமிக்கிறார். முதல்ல அந்த கூட்டத்தை காமித்து அதற்கு அடுத்தடுத்து அவருடைய செயல்பாடுகளில் வந்து மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறதுல அது தேர்தல் தான் முடிவு செய்யும். ஆனால் அது போன்ற ஒரு சூழல் அந்த அளவுக்கு இல்லைனாலும் எம்ஜிஆரோட ஒப்பிட முடியாது என்றாலும் அது போன்ற ஒரு சூழ்நிலை இப்போது திமுக அதிமுக பிடிக்காத ஒரு மாற்று மக்களுக்கு விஜய் வந்து ஒரு ஆப்ஷனாக தெரியுதாரு. நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கு அது ஒரு பெரிய ஆப்ஷனாக இருக்குது, மக்களுக்கும் அது ஒரு ஆப்ஷனாக இருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது சார். அதனால தான் சொல்கிறேன், அந்த ஹங்கர் அசம்பிளி சான்சஸ் இருக்குது, இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத கேட்குறேன். சார் மாஸ் லீடரா விஜய் தெரியலைங்க, மாஸ் நடிகர் அவ்வளவுதான். நடிகர் அதாவது புகழ்பெற்ற ஆமா லீடர் சொன்னா அடுத்த மாதிரிங்க, அந்த அளவுக்கு எல்லாம் அரசியல் வரல. நிச்சயமாக விஜயால் ஒரு தொழில் கூட கஷ்டம் தான், வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு எல்லாம் எங்கேயுமே களம் இல்லை, கட்டமைப்பு இல்லை, அதற்கான மக்கள் ஒத்துழைப்பு இல்லை. மக்கள் வந்து திரளா கூடுறது பல மாவட்டம் ஒரு இடத்துக்கு போறாங்க. அது சிவாஜி கணேசனை மிஞ்சியே ஒரு நடிகர் தமிழ்நாட்டிலே இல்லை. ஒரு புகழ் அவருக்கு இருக்குது, அவராலே முடியல. ஆனா இது வாய்ப்பை பயன்படுத்துவதற்கு அரசியல் கட்சிகளுக்கு ஒரு சூழ்நிலை அமைஞ்சிச்சுங்க. குறிப்பா நீ காங்கிரஸ் கட்சியோ விசிகாவோ மதிமுகவோ குறைவான தொகுதி திமுக ஒதுக்குச்சுன்னா எங்களுக்கு 10வது இருந்து தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துருச்சு. விஜய் மட்டும் இல்லைன்னு சொன்னா திமுக கட்சியை எங்கேயும் பேச முடியாது. அதிமுக எல்லாரும் பண்ணாங்க, போக முடியாது. ஆனா திமுக வச்சு தைரியம் போலாம். அப்ப எனவே இங்க ஒரு சூழ்நிலையை காங்கிரஸ் பயன்படுத்துகிறது. ஆனால் நிச்சயமாக இது காங்கிரஸ் பலவீனப்படும். விஜயிடம் சேராலும் காங்கிரஸ் கட்சி நிச்சயமாக வெல்ல போவதில்லை. அதே சமயத்துல திமுக இருந்தாலும் நிச்சயமாக இனி கொடிவெடிப்பாங்க. ஏன்னா மிகப்பெரிய முரண்டுச்சுங்க. செல்ல பெருந்தகை ப. சிதம்பரத்தை தாண்டி ஓரிவர் 2ஆம் தாண்டி ஒட்டுமொத்தமா காங்கிரஸ் தொண்டர்களே வந்து திமுக விரும்புகிறது உண்மை. காரணம் என்ன, எந்த வாய்ப்பும் வருவதில்லை. 234 தொகுதி இருக்குமே காங்கிரஸ் தேர்தலில் வேலை செய்து முழு பணியாற்றுகிறது. ஆனா அதிகாரம் என்று வந்துவிட்டால் நாங்கள் மட்டுமே அதை சுவைப்போம் என்று திமுக சொல்லுகின்ற செய்தியை உருவாக்கிட்டாங்க. இது பெரும்பாலும் கடந்த பேசிய வார்த்தைதான். இது அடிநாதமாக அவர்கள் மத்தியில சென்று சேர்ந்து இன்றைக்கு வந்து விஸ்வரம் மாறி இருக்குது. நிச்சயமாக ஒரு குழப்பம் வருங்க, சந்தேகமே இல்லை. கூட்டணி இருந்தாலும் குழப்பம் வரும், வெளியேறாலும் குழப்பம் வரும். திமுக மிகப்பெரிய ஆபத்தான். இது விஜய் எவ்வளவு பிரச்சனை நினைக்கிறீங்க? பொங்கல் பண்ணிட்டார் விஜய் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம், அதாவது பல்வேறு கருத்து கணிப்புகள் எடுக்கப்படுகிறது, இதில் எடுக்கப்படுகிறது, எல்லாம் ஒரு 10லிருந்து 15% வரை அவர் வாங்குவார் என்ற ஒரு கணிப்பை வந்து தொடர்ந்து வெளியிட்டு கொண்டே இருக்கிறார்கள். அது 2 கட்சிகளுக்குமே, திமுகவுக்கும் அதிமுக 2 கூட்டணி கட்சிக்குமே சேதாரத்தை ஏற்படுத்தும், நாம் தமிழருக்கு மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தும் என்று ஒரு பொதுவான இந்த கருத்து கணிப்பில் எந்த அளவுக்கு அது உண்மை என்பது தேர்தல் முடிந்த பிறகுதான் தெரிய வரும். இருந்த போதிலும் ஒட்டுமொத்தமாக அனைத்து கருத்து கணிப்புகளையுமே நாம் வந்து புறக்கணிக்க முடியாதுல்ல. அதனால எத்தனை சதவீதம் வரை நீங்கள் அரசியல் காலத்தில் பல கட்சிகளில் பார்த்துருக்கீங்க, மக்கள்கிட்டையும் பழகுறீங்க, உண்மையிலே அந்த அளவுக்கு பர்சன்டேஜ் இருக்கா சார்? 10% தாண்டுற அளவுக்கு விஜய்க்கு வாக்கு வங்கி செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த முறை? சார் இப்போ திரு விஜயகாந்த் அவர்கள் 2 பேரை சந்திச்சாரு. 3வது முறைதான் பாத்தீங்கன்னா ஒரு 10% வாக்கு வாங்க முடிச்சது. அதாவது பொதுவாக தமிழ்நாட்டில் எப்ப திமுக அதிமுக 2மே வேண்டாம் என்ற மனப்பான்மை ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதத்துக்கு உண்டு. அது யார் என்றாலும் அந்த வாக்கு போடுவோம். வைகோ வந்து 90 நின்ற போதும் போட்டாங்க, ராமதாஸ் என்ற போதும் போட்டாங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் உண்டு, வாய்ப்பு வரிசை வந்து இருந்தது. திரு வைகோக்கும் வந்தது. ஆனா திரு விஜய் அவர்களுக்கு முன்பாகவே கொஞ்சம் சீமன் வந்துட்டாரு, அந்த வாக்கு வாங்கிட்டு இருக்காரு, ஒரு சித்தாந்தமா போயிட்டு இருக்கு. இந்த சூழல் நிச்சயமாக விஜய்க்கு ஒரு 10% வாக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா நம்ம வந்து கோச்சி மதிப்பிட முடியாது. ஒரு 10% வாக்குகள் வாங்க, சில வாக்கு குறைவாங்க. இப்ப சென்னை அதை சுற்றியுள்ள வட மாவட்டங்கள்ல நல்ல வாக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்ப மேற்கு பார்த்தீங்கன்னா இங்க அமைப்பே இல்லைங்க. தென் மாவட்டங்கள் சில மாவட்டங்கள் அமைப்பே கிடையாது. அப்போ குறிப்பிட்ட சில இடங்கள்ல நல்ல ஒரு அதிகமான வாக்குகள் பெறுவார். ஆனால் நிச்சயமாக வெற்றியை பெறுவது என்பது கடினமே. திரு விஜய் அவர்களை பொறுத்தவரை முழுமையான அரசியல் தெரியல, சொல்ல நம்பதாலொழிய நிச்சயமாக ஒரு கூட்டணி என்று அமைத்து வந்திருந்தால் விஜயகாந்த் அவர்கள் நேர காலத்துக்கு பிறகு வந்ததை விட விஜய் ஒரே ஆண்டுல மிகப்பெரிய வெற்றியை அள்ள முடியுங்க. அதனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை நீங்க தான் அடுத்த முதலமைச்சர் என்று தெளிவாக சொல்லிட்டாங்க. அந்த நம்பிக்கையிலேயே விஜய் மக்கள் வச்சு நம்புறாரு. நிச்சயமாக வெற்றி வர வாய்ப்பு இல்லை, 10% வாக்குகள் வாங்குவதற்கான பிரயாசமான வாய்ப்பு உண்டு. ஓகே இருக்குது. ஆனா இது நாம் தமிழர் கட்சியின் சீமான் வந்து ஒரு 8% வாக்குகளை வாங்கியிருக்கிறார். இந்த முறை அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இணையாக தந்தை பெரியாரை பெரிய அளவில் விமர்சிக்கிறார், திராவிட கட்சிகளையும் பெரிய அளவில் விமர்சிக்கிறார்.
இது பாரதிய ஜனதா கட்சியும் இந்த விமர்சனத்தை வைக்கிறது. ஆனால் திராவிட கட்சிகளில் ஒரு கட்சியான அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருப்பதால் அவர்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க அதை. இப்போ நாம் சீமானை பொறுத்தவரை பிஜேபி மாறி அதுக்கு ஈக்குவலாக நேராக தந்தை பெரியார் திராவிட இயக்கம் இந்த இரண்டையும் சேர்ந்து அவர் அட்டாக் பண்ணுறாரு. இது அந்த ஒரு வாக்கு வங்கியை இந்த முறை அந்த 8% அவர் பெறுவாரா அல்லது குறையும் நினைக்கிறீங்களா சார்? இல்லை சார், வாக்கு குறைய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் ஒரு சித்தாந்தத்தை வச்சா பேசிட்டு இருக்காரு. ஆனா தந்தை பெரியார் அவர்களையோ மற்ற சில தமிழ்நாடு தலைவர்களையோ அவர் கொச்சைப்படுத்துகிற போது மக்கள் ரசிக்கல. பெரியார் தமிழ்நாட்டிலே ஏதோ பதவியில் இருந்து கொண்டு அதிகாரத்தை ருசித்துக் கொண்டு பொதுமக்களை சிரமப்படுத்தியவர் அல்ல. உண்மையில் அவரால் ஒரு புரட்சி உருவான நாட்டுல ஒரு பல புரட்சி உருவான காரணம் தந்தை பெரியாருக்கு முக்கிய பங்குண்டு. பெரியாருடைய காரணம் சொல்லவில்லை, பெரியாருக்கு பங்குண்டு என்கிற போது அந்த பெரியாரை கொச்சைப்படுத்துகிற போது அது சாதிகள் கடந்து மதம் கடந்து இனம் கடந்து மொழி கடந்து கூட பெரியாரை வைத்தால் ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு குறைவு. ஆனா கொஞ்சம் பேர் விமர்சிக்கிற போது வரவேற்காங்க. அப்ப அந்த வரவேற்பை வாக்குகளாக திரு சீமான் மாற்றுகிறார். சீமானுடைய அந்த பிரச்சார யுக்தியில ஒரு சில கருத்துக்கள் நியாயமா இருக்கலாமுங்க. ஆனா 90% கருத்துக்கள் ஏற்கப்படாத முடியாதுங்க. ஏன்னா எல்லா தரப்பு மக்களும் இங்க வாழும், எல்லா தரப்பு மக்களுக்கும் வாக்குகள் உண்டு. எனவே ஓரிரு தரப்பை கடுமையாக விமர்சித்துக் கொண்டு ஒரு தரப்பை மட்டுமே தன் பக்கம் வைத்துக் கொண்டு நிச்சயமாக அரசியல் அது வெல்ல முடியாதுங்க. அப்படி நியாயமே வச்சுக்கோங்க. ஆனா அரசியலில் வார்த்தைக்கு மக்களிடத்தில் அவர் செல்வாக்கு பெறுவது கடினம். ஏற்கனவே கோவை செல்வன் பண்ணாரு, ஈவிக சம்பத் பண்ணாரு, சீபா ஆஜினார் பண்ணாரு, நிறைய முயற்சி எடுத்தாங்க. ஆனா முயற்சியா ஏன் தோட்டம் சொன்னா வாக்கு அரசியலில் அது வலிமை பெறுவது கடினம். ஒரு வாக்கு ஆனால் வெல்வது கடினம். அப்ப எல்லாமே பேசி போனீங்கன்னா என்ன பெறுவீங்க? அது வாய்ப்பே இல்லை. எனவே திரு சீமானுடைய முயற்சி ஒரு வாக்கை அளிக்கும் ஒழிய அது வெற்றி வாய்ப்பை தராது என்கிற அளவில் சீமானுடைய அரசியல் நிச்சயமாக இதோடு கலைந்து போக வாய்ப்புண்டு. ஓகே சார்.